Hello students, welcome to Xylem NEET Tamil channel. Yes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? Yes, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நம்ம NEET exam 2024 NEET exam முடிஞ்சிருக்கேன். அதோட क्वेश्चन பேப்பர் எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க. Yes, அது வந்து அனலைஸ் பண்ணணும்ல. சோ கண்டிப்பா அந்த क्वेश्चन பேப்பரை கலெக்ட் பண்ணிக்கோங்க. அனலைஸ் பண்ணுங்க. ஓகே, ஏனா நெக்ஸ்ட் இயர் நீங்க இந்த மாதிரி ஒரு क्वेश्चन பேப்பரை பார்க்க போறேன். சோ டெஃபினட்டா வந்து 2024 ஓட क्वेश्चन பேப்பர் உங்க கையில இப்போ இருக்கணும். நீங்கள் அது முன்னாடியே பார்த்துருந்தா வெல் அண்ட் குட். எத்தனை பேர் பார்த்துருக்கீங்க? டெஃபினட்டாக சொல்லுங்கள், கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள், சார் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுங்கள். இல்லாதவங்க வந்து அது வந்து கிடைக்கும். ஓகே, ஜஸ்ட் டவுன்லோட் இட், ட்ரை பண்ணுங்கள். கொஸ்டின்ஸ் எல்லாம் ஜஸ்ட் படித்து பாருங்கள். நீங்கள் அதை ஆன்சர் பண்ணணும் கூட இல்லை, பட் ஜஸ்ட் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் படித்து பாருங்கள். அதோட நேச்சர் இருக்குல்ல, அதோட ஸ்டைல் இருக்குல்ல, அந்த வேர்டிங்ஸ் இருக்குல்ல, அது வந்து நம்ம மைண்டில் ஸ்லோவாக ஸ்மூத்தாக ஏறணும், ஃபெமிலியர் ஆகணும். 1 இயர் கழித்து இவனைத்தானே நாம் பார்க்க போகிறேன். இவன் மாதிரி இருக்காது, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். புரியுதா? பட் வர்றது ஒரே இடத்துல இருந்தானே, என்டிஏல இருந்தானே வராங்க. ஸோ டெஃபினட்டாக வந்து கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணணும். கிளியரா? ஓகே, ஸோ நம்ம செஷன் என்ன? இன்றைக்கி நம்ம செஷன் எதை பற்றி பேச போகிறோன்னா, ஓகே, நம்ம ரிப்பீட்டர்ஸ் பண்ணுறோம்ல, நம்ம நீட் பண்ணுறோம், நீட்டுக்காக படிக்கிறோம். ஓகே, ஸோ நீட்டில் கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்ல போகிறேன். நீட் 2025 தான் இன்னும் நமக்கு வரப்போகிற நீட் எக்ஸாம். ஸோ அதில் வந்து தெரியும் உங்களுக்கு, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3 சப்ஜெக்ட் தான் இருக்குது. பயாலஜிக்கு தான் ஜாஸ்தி வெயிட்டேஜ், அதுவும் தெரியும். ஃபிசிக்ஸுக்கும் கெமிஸ்ட்ரிக்கும் ஈக்குவல் வெயிட்டேஜ். ஸோ இதில் கெமிஸ்ட்ரியை பற்றி சொல்ல போகிறேன். கெமிஸ்ட்ரி டஃப் ஆகுமா? கெமிஸ்ட்ரி ஈஸியாக இருக்குமா? கெமிஸ்ட்ரி ஒரு ஸ்கோரிங் சப்ஜெக்டாக? புரியுதா? இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்கள் மைண்டில் இருக்கும். கெமிஸ்ட்ரிக்கு வந்து டோட்டலாக வந்து 180 தான் நமக்கு ஸ்கோர் வாங்க முடியும். 180 தான் டோட்டல் மார்க்கு. ஸோ 180 அவுட் ஆஃப் 180 கிடைக்குமா? அதை வந்து நம்ம கனவு காணலாமா? அதுக்காக எப்படியெல்லாம் உழைக்கணும், எப்படியெல்லாம் நம்ம ப்ரிப்ரேஷன், நம்ம ஸ்டடி பிளானை எப்படியெல்லாம் அதுக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணணும். கெமிஸ்ட்ரிக்கு உள்ள என்னென்ன டீவியேஷன்ஸ், என்னென்ன சப்டிவிஷன்ஸ் இருக்காங்க, அந்த ஒவ்வொரு சப்டிவிஷனோடையும் நேச்சர் என்ன, ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி இருக்காங்க, இன்ஆர்கானிக் இருக்காங்க, ஆர்கானிக் இருக்காங்க, இதையெல்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும், இந்த மாதிரி விஷயங்கள் தான் இந்த செஷனில் நாம் ஷேர் பண்ண போகிறோம். ரெடியா? ஸோ வெல்கம் டு த செஷன். வாங்க. ஸோ எஸ், நம்ம சேனல், அது யூடியூபாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், நம்ம சேனல், நம்ம பேஜ் வந்து நீங்கள் எல்லோரும் ஃபாலோ பண்ணணும். ஸோ யாராவது ஃபாலோ பண்ணலைன்னா இம்மீடியட்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ எங்கெல்லாம் சைலம் தமிழோட வீடியோ பார்த்தீங்கன்னா அப்போவே லைக் பண்ணிக்கோங்க. ஏன்னா அது வந்து மேக்ஸிமம் பேர்கிட்ட ரீச் போகணும். பிகாஸ் இட்ஸ் அ ரெவல்யூஷன், இட் ஷுட் ஸ்ப்ரெட் இல்லை, அது வந்து எல்லாருக்கும் ரீச் ஆகணும்ல, அதுக்காக தான் சொல்கிறேன். கிளியரா? ரைட். ஸோ ஹவு டு ஸ்டார்ட் கெமிஸ்ட்ரி? சார் கெமிஸ்ட்ரியை பற்றியெல்லாம் எங்களுக்கு தெரியும் சார். தெரியும் தான், இருந்தாலும் சொல்கிறேன். கெமிஸ்ட்ரிக்குள்ளே போனீங்கன்னா மூணு செக்மெண்ட்ஸ் இருக்குது. அதில் பார்த்தீங்கன்னா பாருங்கள், இன்ஆர்கானிக் இருக்குது. இன்ஆர்கானிக்கோட நேச்சரை பற்றி யாராவது கேட்டால் நம்ம சொல்லுவேன், எப்போவுமே நம்ம சொல்கிறது தான், இட்ஸ் தியரட்டிக்கல். அப்புறம் இன்ஆர்கானிக் தவிர இன்னொரு ஸ்ட்ரீம் என்ன? ஃபிசிக்கலில் கேட்டால் எஸ், அதில் வந்து நம்ம என்ன சொல்லுவோம் சார், இதில் தியரட்டிக்கலும் இருக்காங்க, அதே மாதிரி நியூமரிக்கல்ஸும் இருக்காங்க. ஆர்கானிக்கில் வரும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆர்கானிக்கில் வந்து தியரட்டிக்கல் இருக்குது, இங்கே வந்து நியூமரிக்கல்ஸ் இல்லை. நியூமரிக்கல்ஸ் இருக்குது, கொஞ்சம் தான் இருக்குது. அந்த குவான்டிடேட்டிவ் அனாலிசிஸ் எல்லாம் வரும், அது வந்து பெருசாக எல்லாம் நியூமரிக்கல்ஸ் சொல்ல முடியாது, கொஞ்சம் இருக்குது. ஓகே, தியரிட்டிக்கல். அண்டு வந்து இங்கே வந்து கெமிக்கல் இக்குவேஷன்ஸ் நிறைய வரும். கெமிக்கல் இக்குவேஷன்ஸு இங்கே தான் நிறைய வரும். இன்ஆர்கானிக்லேயும் கெமிக்கல் இக்குவேஷன்ஸ் இருக்குது, ஆனால் அந்த அளவுக்கு இருக்காது, கொஞ்சம் தான் இருக்கும். ஆர்கானிக்கில் தான் ஜாஸ்தி கெமிக்கல் இக்குவேஷன்ஸ் இருக்கும். ஸோ பாருங்கள், ஒவ்வொரு ஸ்ட்ரீமுக்கும், ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒவ்வொரு நேச்சர் இருக்குது. ஸோ நம்ம படிக்கும்போது இதை வந்து அதை புரிஞ்சு படிக்கணும். இன்ஆர்கானிக் படிக்கிற அதே ஸ்டைலில் வந்து ஃபிசிக்கல் படிக்கக்கூடாது. படித்தா அது வந்து எஃபெக்டிவ் ஆகாது. ஃபிசிக்கல் படிக்கிற அதே ஸ்டைலில், இல்லை இன்ஆர்கானிக் படிக்கிற அதே ஸ்டைலில் ஆர்கானிக்கும் படிக்கக்கூடாது. ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியாக ஸ்ட்ராட்டஜி வேணும். புரியுதா? நம்ம அந்த புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி படித்தா கெமிஸ்ட்ரி வந்து டெஃபினட்டாக உங்களுக்கு கை கொடுக்கும்.
இட்ஸ் எ ஹைலி ஸ்கோரிங் சப்ஜெக்ட். 180 அவுட் ஆஃப் 180 வாங்க முடியும். யாரால்? உங்களால் வாங்க முடியும். பிலீவ் மீ. ஓகே, கிளியர்? நம்புங்க. ரைட். ஸோ நம்ம சாப்டர்ஸ் எல்லாம் ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்ச விஷயமாக தான் இருக்கும். கிளாஸ் 11லேருந்து ஆரம்பித்தோம். 11th இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து இன்ஆர்கானிக் இருக்குது, ஃபிசிக்கல் இருக்குது, ஆர்கானிக் இருக்குது. இதில் பாருங்கள், அதிகமாக சாப்டர் எங்கே இருக்குது பார்க்கலாம். இன்ஆர்கானிக்கில் பார்த்தீங்கன்னா சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி. ஆக்சுவலி வந்து இது வந்து இதெல்லாம் வந்து ஃபிசிக்கலையும் வரும். ஓகே, சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டம் வந்து ஃபிசிக்கல்னு சொல்லுவேன். இன்ஆர்கானிக்னு பக்காவாக சொல்லணுன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ், இட்ஸ் மீன்ஸ் பீரியாடிக் டேபிள். நம்ம பீரியாடிக் டேபிளை பற்றி முழுசாக படிக்க வேண்டியிருக்கு. அதில் வந்து கொஞ்சம் ஏரியாஸ் எல்லாம் டிலீட் ஆகிருக்கேன். பட் மற்றபடி அது வந்து இம்பார்ட்டன்ட் சாப்டர். ஸ்டில் இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் சாப்டர். பீரியாடிக் டேபிளை பற்றி நல்லா படிக்கணும். அப்போ தான் இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி சரியாக படிக்க முடியும். ஸோ அதுக்கப்புறம் கெமிக்கல் பாண்டிங். அதுக்கப்புறம் பாருங்கள் பி பிளாக் எலமெண்ட்டை பற்றி சொல்லும்போது அதுக்குள்ளே நிறைய டிலீட் ஆகிருக்கு. பி பிளாக்குள்ளே இப்போ சிலபஸில் வந்து கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ முன்னாடி இருந்ததை விட இப்போ வந்து அதோட 10% புரியுதா, அந்த அளவுக்கு அது டிலீட் ஆகிருக்கேன். பி பிளாக்கில் இருந்து கொஞ்சம் தான் படிக்க வேண்டியிருக்கு. இது 3. இதுதான் இங்கே வந்து இன்ஆர்கானிக் பார்ட். அடுத்து பாருங்கள், இது வந்து +2ல் இருக்கிற இன்ஆர்கானிக் பார்ட். கோஆர்டினேஷன் காம்பவுண்டும் டி அண்ட் எஃப் பிளாக் எலமெண்ட்டும் வந்து இன்ஆர்கானிக். ஆனால் அது எங்கே இருக்குது? கிளாஸ் 12ல் இருக்குது. புரியுதா? ஸோ அப்புறம் நிறைய சாப்டர் இருந்தது இன்ஆர்கானிக்கில். ஹைட்ரஜன் ஒரு சாப்டர் இருந்தது, எஸ் பிளாக் இருந்தது, பி பிளாக்குக்கு ஒரு ஃபஸ்ட் பார்ட் இருந்தது. புரியுதா? அதெல்லாம் டிலீட் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி கெமிஸ்ட்ரி இன் எவ்ரிடே லைஃப், என்விரான்மெண்டல் கெமிஸ்ட்ரி, இந்த மாதிரி நிறைய சாப்டர்ஸ் வந்து இன்ஆர்கானிக் செக்மெண்ட்லேருந்து போயிருக்கேன். ஃபிசிக்கலில் வரும்போது இதுதான் ஃபிசிக்கலில் தான் நம்ம சம் பேசிக் கான்செப்ட் ஆஃப் கெமிஸ்ட்ரி, இதைத்தான் நம்ம மோல் கான்செப்ட்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்? மோல் கான்செப்ட்னு சொல்லுவோம். அப்புறம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆட்டமிக் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இதெல்லாம் ஃபிசிக்கலில் தான் வரும். ஓகேவா? அப்புறம் பாருங்கள், தெர்மோடைனாமிக்ஸ், இக்விலிப்ரியம், ரிடாக்ஸ் ரியாக்ஷன், இதெல்லாமே வந்து கிளாஸ் 11th ஃபிசிக்கல். ஆனால் கிளாஸ் 12ல் ஃபிசிக்கல் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், சொல்யூஷன்ஸ். கிளாஸ் 12ல் ஃபஸ்ட்டு சாப்டர், 12th ஃபஸ்ட்டு சாப்டர் வந்து சொல்யூஷன்ஸ். ஓகே, எலக்ட்ரோ கெமிஸ்ட்ரி, கெமிக்கல் கைனடிக்ஸ், இந்த 3 சாப்டர் தான் இருக்குது. புரியுதா? ஸோ 11th 12th ஸ்ப்ரெட் ஆகிருக்கு. 11th ஆர்கானிக் ஃபிசிக்கல் இருக்குது, 12th ஆர்கானிக் ஃபிசிக்கல் இருக்குது. நிறைய சாப்டர்ஸ் எங்கேருந்து டிலீட் பண்ணியிருக்கேன்? அது வந்து இன்ஆர்கானிக்கிலேருந்து டிலீட் பண்ணியிருக்கேன். ஓகே, அது மைண்டில் வச்சுக்கோங்க. இனிமேல் நம்ம ஆர்கானிக் பார்க்க போகிறோம். ஆர்கானிக் தான் எப்போவுமே வந்து சிஸ்டமேட்டிக்காக படிக்கணும். அது வந்து அந்த சீக்வன்ஸ்லேயே படிச்சிடணும். ஓகே, நீங்கள் போய் இன்றைக்கி வந்து எனக்கு ஒரு மூட் இருக்குது, ஆல்கஹால் போய் படிச்சிடலாம் அப்படியெல்லாம் நினைக்கக்கூடாது. முன்னாடி 11th ஆர்கானிக்கோட பேஸ் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அந்த சீக்வன்ஸ் கரெக்டாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும். ஓகே, ஸோ 11th ஆர்கானிக்கை படிக்காமல் 12th ஆர்கானிக்கு படிக்கக்கூடாது. ஸோ 11th பார்த்தீங்கன்னா 2 சாப்டர் இருக்குது. சம் பேசிக் கான்செப்ட் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி இன்னொரு சாப்டர், ஹைட்ரோ கார்பன் இன்னொரு சாப்டர், 2 சாப்டர் இருக்குது. ஆனால் 12th போனீங்கன்னா பாருங்கள், ஹாலோ ஆல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸ். ஓகே, அது வந்து ஆர்கானிக் காம்பவுண்டில் ஹாலோஜன் சப்ஸ்டியூட்டட் ஆனால் எப்படி இருக்கும். அதே மாதிரி ஆல்கஹால், ஃபீனோல், ஈதர், ஆக்சிஜன் நம்ம ஆர்கானிக் காம்பவுண்டில் ஆக்சிஜன் எலிமெண்ட் வந்தால் எப்படி இருக்கும். ஆல்டிஹைட், கீட்டோன், கார்பாக்சிலிக் ஆசிட்லேயும் ஆக்சிஜன் தான் இருக்குது. இங்கே அதுக்கப்புறம் வந்து அமீன்ஸ் வரும். அமீன்ஸுக்கு அப்புறம் தான் பயோமோலிக்யூல்ஸ். இதில் வந்து பயோமோலிக்யூல் வந்து பயாலஜியில் நீங்கள் நிறைய விஷயங்கள் படிக்கிறோம்ல, அதனால வந்து பயோமோலிக்யூல்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் ஒரு கேஷுவல் ரீடிங் அதுக்கு கொடுத்தாலே அதிலிருந்து வர கொஸ்டின் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். பயோமோலிக்யூல் இஸ் நாட் அ பிக் டீல். அண்ட் இங்கே ஒரு விஷயம் சொல்லலை, அடுத்த ஸ்லைடில் சொல்லியிருக்கா? இல்லை, சொல்லலை. ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இங்கே என்ன அடிஷன் நடந்திருக்குன்னா, சிலபஸில் வந்து அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு டாபிக் வந்திருக்கு. அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரினா என்ன சார்?
அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி மெயினாக வந்து இது வந்து நம்ம ப்ராக்டிக்கல் ரிலேட்டடாக இருக்குல்ல, நம்ம லேபில் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறோம்ல, சால்ட் அனாலிசிஸ், வால்யூமெட்ரிக் அனாலிசிஸ், ரிடாக்ஸ் டைட்ரேஷன், அந்த மாதிரி டாபிக்ஸ் அதை தான் நம்ம அனலிட்டிக்கல் கெமிஸ்ட்ரி அப்படின்னு ஒரு ஹெட்டிங்கில் படிக்கிறோம். அது வந்து புதுசாக வந்து நீட்டில் ஆட் ஆகிருக்கு. அதிலிருந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. நேற்று நடந்த நீட் 2024லையும் கேட்டயோனிக் அனாலிசிஸ், அந்த கேட்டியோன்ஸோட டிஃப்ரெண்ட் குரூப்ஸ் தந்து அதை வந்து ஆர்டர் பண்ண சொல்லியிருக்கேன். சிம்பிள் கொஸ்டின் தான். ஓகே, ஒன்ஸ் நீங்கள் அதை படித்து பார்த்தீங்கன்னா உங்கள் மைண்டில் அது இருக்கும். ஓ, 0 குரூப் இருக்குது, ஃபஸ்ட் குரூப் இருக்குது, செகண்ட் குரூப், அந்த மாதிரி ஒரு கொஸ்டின் நேற்றே வந்திருக்கு. ஓகே, ஜஸ்ட் ஒரு ஞாபகம் வந்து அதனால சொன்னேன். ரைட், இப்போ பாருங்கள், கெமிஸ்ட்ரி வந்து சாப்டர்ஸ் எல்லாம் நம்ம பார்த்தோம். 11th சாப்டர்ஸும் பார்த்தோம், 12th சாப்டர்ஸும் பார்த்தோம். இப்போது கெமிஸ்ட்ரி நம்ம எப்படி படிக்கணும் இல்லை, நம்ம ஆஸ் அ ஸ்டூடெண்ட் நமக்கு தெரியணும் இல்லை, நம்ம என்ன பண்ண போகிறோம். ஒரு சாப்டர் இருக்குது, அது தெரியும், இதை நான் எப்படி படிக்க போகிறோம். ஸோ அதுக்கு ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. பாருங்கள், என்னென்ன முதல்ல என்ன பண்ணணும், முதல் வேலை அந்த சாப்டரோட லெக்சரை பார்க்கணும். நீங்கள் ஆன்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைன் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, புரிய லெக்சர்ஸ் இருக்குல்ல, அதோட வீடியோஸ் இருக்குல்ல, அதை பார்க்கணும். கிளியரா? எஸ். அந்த வீடியோ பார்க்கும்போதே அப்படியே வந்து ஒரு நோட் எடுத்து அந்த சாப்டரோட ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் செல்ஃப் மேட் பண்ணணும். நம்ம ஃப்ரெண்டு பண்ணியிருக்கா, நான் வந்து அது போரோ பண்ணிக்கிறேன், அது வந்து ஃபோட்டோ ஸ்டேட் பண்ணிக்கிறேன் அப்படியெல்லாம் சொன்னால் உதச்சிடுவேன். அது நீ தான் பண்ணணும். யார்? நீ தான் பண்ணணும். புரியுதா? ஹேண்ட் ரிட்டன் நோட் இஸ் மஸ்ட், வெரி வெரி இம்பார்ட்டண்ட். கிளாஸ் போயிட்டுருக்கும்போதே அது வந்து டெய்லி பேசிஸில் பண்ணணும். அதை பண்ணாமல் சோம்பேறித்தனம் காமிச்சா அது அப்படியே பேக்லாக் வந்துடும், பெண்டிங் ஆகிடும், அப்புறம் ஃபாலோ பண்ண முடியாது. கிளியர்? ஸோ வீடியோஸ் பார்த்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸை மேக் பண்ணிக்கோங்க. அடுத்தபடி என்ன, செகண்ட், இது ரெண்டும் முடிச்சதுக்கப்புறம் நேராக போய் நம்ம என்ன பார்க்கணும், கொஸ்டின்ஸ் அப்ரோச். எஸ், நம்ம இப்போ படித்தோம்ல, அந்த ஏரியாவில் இருக்கிற கொஸ்டினை வந்து நம்ம பார்க்கணும். எங்கேருந்து பார்க்கணும், அது எங்கேருந்து கிடைக்கும், கவலைப்பட வேணாம். நம்ம சைலத்தோட சிஸ்டத்தில் வந்து அதுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ரொசீஜர் இருக்குது. டிபிபி வந்து தருவாங்க. டிபிபின்னா அந்த சோ மெனி கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்காது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் படித்தா அதிலிருந்து ஒரு 10-12 கொஸ்டின், புரியுதா? அது வந்து டிபிபியை தருவாங்க. அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து வெல் செலக்டட். ஓகே, உங்கள் ப்ரிப்ரேஷனை எந்த அளவுக்கு, நீங்கள் எவ்வளோ அளவுக்கு சப்ஜெக்ட் வந்து டீப்பாக புரிஞ்சுருக்கிறீங்க, இல்லை உங்களோட அனலிட்டிக் ஸ்கில் வந்து வீக்காக இருக்குது, அதெல்லாம் வந்து அந்த டிபிபியோட பர்ஃபார்மன்ஸில் சொல்ல முடியும். டிபிபி மட்டும் இல்லை, என்சிஆர்டி எக்ஸாம்பிளர் எல்லாருக்கும் அவைலபிள் தான். உங்களால் டவுன்லோடும் பண்ண முடியும். ஓகே, அது வந்து எப்போவுமே அவைலபிளாக இருக்கும், பப்ளிக் பிளாட்ஃபார்மில் அவைலபிளாக இருக்கும். ஸோ என்சிஆர்டி எக்ஸாம்பிளரில் இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாம் பார்க்கணும். அண்ட் பாருங்கள், பிஒய்க்யூஸ் பார்க்கணும். நம்ம நீட்டு தானே ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னா போன வருஷங்களில் நீட்டில் எப்படியெல்லாம் கேட்டிருக்காங்கன்னு நமக்கு தெரியணும்ல. ஸோ நம்ம ஒரு டாபிக் படித்தா இல்லை ஒரு சாப்டர் படித்தா அந்த சாப்டர்லேருந்து ஒரு மேக்ஸிமம் தான் சொல்கிறேன். ஓகே, இதுக்கு மேலே நீங்கள் போக வேணாம். மினிமம் சொன்னால் ஒரு 5 இயர்ஸ், மினிமம் 5 இயர்ஸோட பிவைக்யூ பார்க்கணும், மேக்ஸிமம் 10 இயர்ஸோட பிவைக்யூ பார்க்கணும். ரெடியா? அதுக்கப்புறம் தான் அந்த சாப்டரோட என்சிஆர்டி நீங்கள் படிக்கிறோம். தேர்ட் பாயிண்ட், புரியுதா? இது வந்து சீக்வன்ஸில் போகுது. ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு என்சிஆர்டி ரீடிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், ரிவைஸ் பண்ணணும். எஸ், ரிவிஷன் இல்லாமல் எதுவுமே அங்கே நிலைக்காது இல்லை. ஸோ ரிவிஷன் வந்து டெய்லி பேஸில் பண்ணணும், வீக்லி பேஸில் பண்ணணும், மந்த்லி பேஸில் பண்ணணும். ஓகேவா? ரிவிஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே, அதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட், அந்த சாப்டரை பேஸ் பண்ணி இருக்கிற ஃபுல் டெஸ்ட்டை அப்பியர் பண்ணுறோம். ஸோ இதுதான் அந்த சீக்வென்ஸ். கிளியரா? இந்த சீக்வென்ஸில் தான் நீங்கள் ஒவ்வொரு சாப்டரையும் எடுத்து ஃபாலோ பண்ணணும். கிளியர்? ரெடி? ஓகே. இப்போது ஃபிசிக்கல், இன்ஆர்கானிக், ஆர்கானிக்னெல்லாம் சொன்னேன்ல, இதில் ஒவ்வொரு ஹெட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த இப்போ ஃபிசிக்கல்னு சொன்னால் அதில் வந்து மெயினாக படிக்க வேண்டிய சாப்டர்ஸ் அப்படி இருக்குது. அந்த சாப்டரை நீங்கள் ஸ்கிப் பண்ணிட்டேன், இல்லை அந்த சாப்டரை வந்து ஒழுங்காக படிக்கலைன்னா அந்த ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியே உங்களுக்கு நல்லா படிக்க முடியாது. இன்ஆர்கானிக் படிக்கணும்னா முதல்ல இந்த சாப்டர் படிடா, இது படித்தா தாண்டா இன்ஆர்கானிக், இல்லைனா இன்ஆர்கானிக்கே இல்லைடா, அந்த மாதிரி. நான் சொல்ல புரியுதா? ஸோ சம் ஃபண்டமெண்டல் சாப்டர்ஸ் இருக்குது. பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி, எங்கே
ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியில் ஃபண்டமெண்டல் சாப்டர்ஸ் எங்கே இருக்குதுன்னு கேட்டால் அது வந்து மோல் கான்செப்ட், ஆட்டோமிக் ஸ்ட்ரக்சர், ரெடாக்ஸ் ரியாக்ஷன். இந்த மூணுமே வந்து கிளாஸ் 11ல் இருக்குது. இந்த 3 சாப்டரில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி வந்து உங்களுக்கு ஃபேவரட் சப்ஜெக்ட் ஆகிடும். டோன்ட் வரி. புரியுதா? ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி படிக்கும்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன சொல்கிறேன். ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் சொன்னேன்ல. ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி டே 1ல் இருந்து சொல்கிறேன். ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரி ஆரம்பிச்சிடுச்சா உடனே ஒரு சின்னதாக மெலீஸாக ஒரு நோட் புக்கு வாங்கிக்கோங்க. அதிகமாக பேஜெல்லாம் தேவையில்லை. அந்த நோட் புக்கோட ஹெட்டிங் என்ன? ஃபார்முலா ஷீட். ஒவ்வொரு நாளும் நீங்கள் வந்து ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரியோட லெக்சர்ஸ் பார்த்துட்ருக்கோமா, சைட்லேயே வந்து அந்த நோட் இருக்கணும். டீச்சர் வந்து இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லி ஒரு டப்பாக்குள்ளே போடுமா, அந்த டப்பாக்குள்ளே போட்டது இங்கே நீங்கள் எழுதியிருக்கணும். ஸோ டே பை டே ஒரு நாளைக்கு 2 இல்லை 3 ஃபார்முலா தாண்டா இருக்கும். டே பை டே உங்கள் ஃபார்முலா ஷீட் அப்படியே ரிச் ஆகிடும். ஸோ கடைசி நேரத்தில் நாளைக்கு நீட் எக்ஸாம், இன்றைக்கி வந்து என்னென்ன சாப்டரில் என்னென்ன ஃபார்முலா எங்கெங்கே இருக்கோ அதெல்லாம் வந்து நெட்டில் சர்ச் பண்ணி ஐயோ என்னென்னமோ இருக்கே, ஃபெமிலியராகவே இருக்காது. ஆனால் யார் வந்து இந்த ஃபார்முலா ஷீட்டை ஒழுங்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கானோ அவனுக்கு வந்து பதட்டமே இருக்காது. கேஷுவலாக வந்து அதை அப்படியே 1 by 1 பேஜ் பை பேஜாக பார்த்து கூலாக போய் அந்த எக்ஸாம் எழுத முடியும். புரியுதா? ஸோ ஃபிசிக்கல் கெமிஸ்ட்ரின்னு சொன்னால் நான் கேட்பேன் ஃபார்முலா ஷீட் எங்கேன்னு. ஓகேவா? மறந்துடாத. ஆன் ஃபார்முலா ஷீட்டு எகெயின் சொல்கிறேன். ஓகே, ஃபார்முலா ஷீட்டு எந்த கடையில் கிடைக்கும் அப்படியெல்லாம் கூகுளில் சர்ச் பண்ணாத. டே உன்னோட ஃபார்முலா ஷீட் எப்படி இருக்குடா அப்படியெல்லாம் போய் கேட்காத. உனக்கு ஒரு ஃபார்முலா ஷீட்டு வேணும். என் ஃப்ரெண்டுக்கு இருக்கான், அண்ணன் இருக்கான், தம்பிக்கு இருக்கான்னெல்லாம் சொல்லியிருக்காத. உனக்கு வேணும். ஓகேவா? ரைட். அப்புறம் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிக்கு போகிறோம். ஆர்கானிக்கில் ஸ்டைலு மாறும். ஃபிசிக்கலோட ஸ்டைலே கிடையாது ஆர்கானிக்கில். ஆர்கானிக்கில் பாருங்கள் ஃபண்டமெண்டல் சாப்டர்ஸ் என்ன. எஸ், நீங்கள் வந்து IUPAC நேமிங்கை பற்றி டீட்டெயிலாக படிக்கணும், ஐசோமெரிசம் பற்றி படிக்கணும், அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி எதை பற்றி படிக்கணும்? GOC. என்ன சார் GOCனா? ஜெனரல் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான். இந்த GOC தாண்டா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியோட என்ன சொல்கிறது அந்த ஆத்மா. GOC இல்லைன்னா ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியே இல்லை. ஸோ அந்த GOCயை எவ்வளவு நீங்கள் நல்லா மூளையில் ஏற்றுறீங்களோ அவ்வளவு உங்களோட ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி ஃப்ரெண்ட்லி ஆகிடும், உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகிடும். புரியுதா? ரெடியா? எஸ். அண்ட் இங்கே ஃபார்முலா ஷீட்டெல்லாம் கிடையாது. ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் எங்கே ஃபார்முலா ஷீட்டு? இங்கே பண்ண வேண்டியது ஷார்ட் நோட்ஸ், மைண்ட் மேப்ஸ். ஒரு ரியாக்டன்ட்லேருந்து என்னென்ன ப்ராடக்ட்டுக்கு போக முடியும், ஒரு சோலார் சிஸ்டம் மாதிரி. புரியுதா? அந்த மாதிரி எல்லாம் இருக்கிற டயக்ராம், ஸ்மால் டயக்ராம், மைண்ட் மேப்ஸ், ஷார்ட் நோட்ஸ், அதுதான் நீங்கள் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணணும். எஸ். அடுத்ததாக நம்ம இன்ஆர்கானிக் பார்க்க போகிறோம். இன்ஆர்கானிக் ஸ்டைலு மாறும். என்னென்ன முதல்ல பாருங்கள், ஃபண்டமெண்டல் சாப்டர் எங்கே இருக்குது? பீரியாடிக் டேபிள் அண்ட் கெமிக்கல் பாண்டிங் எங்கே? ரெண்டுமே கிளாஸ் 11ல் தான். இங்கே பாருங்கள், இங்கேயும் நீங்கள் என்ன பண்ணணும்? ஷார்ட் நோட்ஸ். மேக் ஷார்ட் நோட்ஸ் ஆஃப்டர் சாப்டர் கம்ப்ளீட். ஒரு சாப்டர் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த சாப்டரை பற்றியான ஷார்ட்டான நோட்டு வந்து ப்ரிப்பேர். இந்த ஷார்ட் நோட்ஸ் வந்து எப்போ ஹெல்ப் ஆகும் தெரியுமா? சொல்கிறோம்ல, எக்ஸாமுக்கு நெருங்கும்போது, எக்ஸாம் வந்து ரொம்ப நெருங்கிடுச்சு, ஓகேவா, அப்போ வந்து நம்ம ஸ்டடி டேபிளில் பைல் ஆஃப் புக்ஸ், நிறைய புக்ஸு இப்படி அட்டியாக வச்சா பேஜார் தான் ஆகும். ஓகே, டென்ஷன் ஆகிடுவாங்க. ஸோ என்ன வேணும்? ஷார்ட் நோட்ஸ் வேணும், ஃபார்முலா ஷீட்டு வேணும். இதெல்லாம் இருந்தால் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து உங்களோட ரிவிஷன் வந்து ரொம்ப ஸ்மூத் ஆகிடும். உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்காது. குவைட்டாக வந்து உங்களால் ரிவைஸ் பண்ண முடியும். நிம்மதியாக போய் எக்ஸாம் வந்து நல்லபடியாக பண்ண முடியும். பிலீவ் மீ. ஆனால் அதுக்காக உழைக்கணும். எப்போ உழைக்கணும்? இன்னையிலேருந்து உழைக்கணும். புரியுதா? அங்கே நிம்மதியாக இருக்கணும்னா இங்கேருந்து உழைச்சி தான் ஆகணும். சிஸ்டமேட்டிக்காக வாழுங்க, ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக வாழலாம். சிஸ்டமேட்டிக்காக வாழ்ந்தால் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்க முடியும். சிஸ்டமேட்டிக் இல்லையா? ஸ்ட்ரெஸ்ஸு தான். அது எக்ஸாமுக்கு மட்டும் இல்லை, லைஃப்லேயும் அப்படி தான். ஓகே, ரைட்.
அப்புறம் ஹவு டு கிளியர் பேக்லாக். பேக்லாக்னா என்ன? பேக்லாக் அப்படின்னா என்னென்னா, இப்போ பாருங்கள், நம்ம ஒரு கோர்ஸில் ஜாயின் பண்ணிட்டோம். நம்ம தளபதி பேட்ச், தலா பேட்ச், அதே மாதிரி வெற்றி பேட்ச், மாரா பேட்ச், இந்த மாதிரி நிறைய கோர்ஸ் நம்ம சைலம் வந்து உங்களுக்காக 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் ரிப்பீட்டர் ஸ்டூடெண்ட்ஸுக்காகவும் டிஃப்ரெண்ட் கோர்ஸ் சொல்லியிருக்கேன்ல. அந்த கோர்ஸ் படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு சாப்டர் இப்படி போகும், அதோட ப்ரிப்ரேஷன், அதோட எக்ஸாம்பிள் போகும், எக்ஸாம் போகும். ஓகே, அந்த மாதிரி ப்ராசஸ் போயிட்டே இருக்கும். ஆனால் நீங்கள் அதை வந்து என்ன சொல்கிறது, ஜாயின் பண்ணியிருக்கேன், ஆனால் வந்து ஒழுங்காக ஃபாலோ பண்ணலைன்னா அதெல்லாம் அங்கே பெண்டிங்காக கிடக்கும்ல, அதுதான் பேக்லாகு. அந்த பேக்லாகை எப்படி அவாய்ட் பண்ணுறது, அது வந்து ஒரு பெரிய விஷயம். பேக்லாக் இருக்கிறது தான் நிறைய பேருக்கு வந்து ஒரு பயமாக இருக்கும் காம்படிட்டிவ் எக்ஸாம்னு சொல்லும்போது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பாருங்கள், அந்த பேக்லாகை முடிஞ்ச அளவுக்கு வராமல் பார்த்துக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? ஒவ்வொரு நாளோட டாப்பிக்கும் ஒவ்வொரு நாளோட உங்களோட டியூட்டி இருக்குல்ல, அதை வந்து அன்னைக்கே முடிச்சிடுங்க. இன்றைக்கி பண்ண வேண்டியதெல்லாம் இன்றைக்கே முடிச்சிடுங்க. புரியுதா? அது முதல்ல பார்த்துக்கோங்க. இப்போது சம்டைம்ஸ் நம்ம சொல்லும்போது எல்லாமே நம்ம கையில் இல்லைல்ல, ஹெல்த் இஷ்யூஸ் அந்த மாதிரி எல்லாம் வரலாம். அது மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஏதாவது ஃபங்க்ஷன் அந்த மாதிரி எல்லாம் வரலாம். ஸோ அந்த மாதிரி டைமில் பேக்லாக் வந்தாலும் அதை வந்து ஒரு வீக்குக்கு மேலே விடாதீங்க. ஒரு வீக்குக்குள்ளே அதை முடிச்சிடுங்க. ட்ரை டு ஃபினிஷ் த டாபிக்ஸ் வித்தின் எ வீக். அதுவும் முடியலை சார், போயிடுச்சு சார், இப்போ வந்து நம்ம கோர்ஸ் வந்து ஒரு பாதி தூரம் போயிருக்கேன், இனிமேல் எப்படி சார் முடியும்? வீடியோ எல்லாம் பார்க்குறோம்ல, அது வந்து 1.5x போட்டு பாருடா, எப்படியாவது பாரு. இனியெல்லாம் டைம் இல்லை, அந்த அளவுக்கெல்லாம் டைம் இல்லை. ஸோ 1.5x போட்டாவது வீடியோஸ் பாருங்கள், அந்த மாதிரி சொல்ல வேண்டியிருக்கும். சார் லாஸ்ட் டைமில் சார் எக்ஸாமுக்கு 1 மாதம் சார் இருக்குது, எனக்கு வந்து பேக்லாக்ஸ் இருக்குது, நான் வந்து அந்த சாப்டரோட வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3 அப்படின்னு பார்ட் 6 வரைக்கும் இருக்குது சார், அதெல்லாம் சார் எப்படி பார்க்குறேன்? அதெல்லாம் பார்க்காத, 1 ஷாட் இருக்குது, அதே சாப்டருக்கு 1 ஷாட் வீடியோ இருக்குல்ல, அதை போய் பாரு. சார் 10 மணி நேரம் நடத்தின சாப்டர் சார், இது வந்து 3 மணி நேரம் தான் சார் இருக்குது. இப்போ சொல்லி என்ன பிரயோஜனம்? அது முன்னாடி பார்க்க வேண்டியது தானே. இப்போ இதான் முடியும். 1 ஷாட்டும் இருப்பாங்க, டீட்டெயில்டு லெக்சரும் இருப்பாங்க. ஸோ நம்ம சிச்சுவேஷன் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளானை மாற்றிக்கணும். அந்த ஃப்ளெக்சிபிலிட்டி நமக்கு இருக்கணும். புரியுதா? எஸ், ஓகே. கம்ப்ளீட் வித் 1 ஷார்ட் சீரீஸ், ரைட். அடுத்தது புக்ஸ் டு ஃபாலோ. சார் என்னென்ன புக் சார் படிக்கணும்? எஸ், நமக்கு எப்போவுமே ஒரு பாருங்கள், இப்போ ஜிம்முக்கு போகணும் சார், பாடி எல்லாம் ஒன்றும் செட் ஆகணும், 6 பேக் எல்லாம் வேணும் அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. அதில் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே போவாங்க, ஷாப்பிங் போவாங்க, ஷூ வாங்குவாங்க, டிஷர்ட்டு, அதே மாதிரி ட்ராக் சூட் அதெல்லாம் வாங்குவாங்க, அப்புறம் க்ளவுஸ் வாங்குவாங்க. புரியுதா? வேறு என்ன போடலாம் ஜிம்முக்கு போகும்போது? பேகு, பாட்டில், வாட்டர் பாட்டில் எல்லாமே வாங்குவாங்க. ஒரு வீக்கு ஜிம்முக்கு போவாங்க, அதுக்கப்புறம் அதெல்லாம் அங்கேயே இருக்கும். நிறைய பேருக்கு ரிசோர்ஸ் வாங்குறதுல மட்டும்தான் ஆர்வம் இருக்கும். நம்ம ப்ராசஸ்ஸு அதில் வந்து அவங்களுக்கு கமிட்மெண்ட்டு கம்மியாக இருக்கும். ஸோ அது எல்லாருக்கும் ஒரு ஜெனரல் ட்ரெண்டு. ஆனால் அது வந்து எங்கே இருக்கக்கூடாது. ரிசோர்ஸஸ் நீங்கள் அதிகமாக வாங்க வேணாம். லிமிட் யுவர் ரிசோர்ஸஸ். நான் சொல்ல போனால் எந்த ரிசோர்ஸும் வேணாம். நீங்கள் என்சிஆர்டி ப்ளஸ் சைலத்தோட மெட்டீரியல் மட்டும் போதும். சைலத்தோட மெட்டீரியல் எதுக்கு சொல்கிறேன்னா, டிபிபி வேணும்ல, பிஒய்க்யூ வேணும்ல, அதுக்கெல்லாம் நீங்கள் போய் தேடி போய் டைம் வேஸ்ட் பண்ணக்கூடாதுல்ல. அதெல்லாம் டாப் மெட்டீரியலிருந்து எடுத்து அப்ஸ்ட்ராக்டாக எடுத்து கரெக்டாக டாபிக் வைஸாக சீக்வென்ஸாக சிஸ்டமேட்டிக்காக டயக்ராமேட்டிக்காக புரியும்படி அரேஞ்ச் பண்ணி வச்சது தான் சைலத்தோட மெட்டீரியல். ஸோ என்சிஆர்டி கண்டிப்பாக அது ப்ளஸ் சைலத்தோட இந்த அடிஷ்னல் மெட்டீரியல் போதும். வேறு எந்த மெட்டீரியலும் நீங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ என்சிஆர்டி, பிஒய்க்யூ, டிபி, இந்த பிஒய்க்யூ டிபி எங்கேருந்து கிடைக்கும்? நம்ம சைல மெட்டீரியல்லேருந்து கிடைக்கும். ஓகே, எஸ், பி கன்சிஸ்டன்ட். இந்த ஸ்லைடில் ஒரே ஒரு வார்த்தை தான் இருக்குது, கன்சிஸ்டன்சி. அது மட்டும்தான் உங்களுக்கு என்ன விஷயமா இருந்தாலும் சரி, கன்சிஸ்டண்ட்டாக இருந்தால் தான் ரிசல்ட் இருக்கும். ஓகே, ரிசல்ட் நம்ம வந்து ப்ராசஸில் வந்து பண்ணிகிட்டே இருக்கலாம், ரிசல்ட் இருக்காது. ரிசல்ட் எப்போ இருக்கும்? கன்சிஸ்டண்ட் ஆகணும். ஸோ அது வந்து மெயின்டைன் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஒரு நாளைக்கு இல்லை ஒரு வாரத்துக்கான பிளான் இல்லை, இது வந்து ஒரு 1 இயர் லாங் பிளான். ஸோ ஒரு வருஷம் வந்து இங்கே ஒரு 12 மந்த் பிளான் நம்ம முன்னாடி இருக்கேன். ஸோ அதில் வந்து கன்சிஸ்டண்ட்டாக இருக்கிறது வந்து சின்ன விஷயம் கிடையாது.
அதுக்கு ஒரு எஃபர்ட் வேணும். ஓகே, அது ஒரு வில்லிங்னஸ் வேணும். அந்த வில்லிங்னஸ் வந்து நான் உங்ககிட்ட இருந்து கேட்குறேன். ரெடியா? பி செல்ஃப் மோட்டிவேட்டட். எஸ், இது வந்து ஒரு 1 year லாங் ப்ராசஸ். நம்ம எக்ஸாம் அப்பியர் பண்ண போகிறது வந்து ஒரு சின்ன எக்ஸாம் கிடையாது, ஒரு ஆல் இந்தியா லெவலில் எக்ஸாம். ஓகே, புரியுதா? ஸோ ஹைலி காம்படிஷன், சீட்ஸ், ஸ்டூடெண்ட்ஸ் அப்பியர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட நம்பர் அதிகம், மெடிக்கல் சீட்டு கம்மி, இதெல்லாமே இருக்குது, ரியாலிட்டி தான். ஸோ அதுதான் இதோட ஒரு அருமை. பட் இந்த ப்ராசஸில் வந்து நிறைய பேருக்கு செல்ஃப் டவுட்டு வந்துகிட்டே இருக்கும். இன்பிட்வீன் நம்ம ப்ரிப்பரேஷன் போயிட்டுருக்கோம், ஆனால் செல்ஃப் டவுட், சார் என்னால் முடியுமா, நம்மளை இப்படியே யோசிச்சுட்டு இருப்பேன், ஆம் ஐ கோயிங் டு த ரைட் ட்ராக், என்னால் இதெல்லாம் ஃபாலோ பண்ண முடியுமா, என்னால் எக்ஸாம் கிராக் பண்ண முடியுமா, இந்த மாதிரி செல்ஃப் டவுட் வரும். அப்போ அந்த மாதிரி டைமில் தான் நமக்கு சப்போர்ட் தேவை. அதுக்கெல்லாம் நம்ம மென்டர்ஷிப்பு, டீச்சர்ஸ் வந்து ஃப்ரெண்ட்லியாக டீச்சர்ஸ், ஓகே, இதெல்லாமே இருக்கும், இதெல்லாமே சைலத்து கூட இருக்காங்க. பட் அது கூடவே நீங்கள் செல்ஃப் மோட்டிவேட்டட், அது அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸ், டிப்ரெஷன் அதெல்லாம் வரும்போது அதிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா அது உங்களாலேயே முடியும்னா அதுதான் பெஸ்ட். வெளியே இருந்து சப்போர்ட் கிடைக்கலாம், கிடைக்காம இருக்கலாம், பட் உங்களாலே அதிலிருந்து வெளியே வர முடியுது, ஓவர் கம் பண்ண முடியுதுன்னா தென் அது வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதனால தான் சொல்கிறேன், பி செல்ஃப் மோட்டிவேட்டட். ஓகே, அண்ட் என்டையர் சைலம் டீம் இஸ் வித் யூ. எஸ், இப்போது சைலம் வந்து உங்கள் முன்னாடி வந்து 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கோர்ஸ் இருக்குது, 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கும் கோர்ஸ் இருக்காங்க, ரிப்பீட்டர்ஸ் ஆன்லைனுக்கும் இருக்குது, ஆஃப்லைனுக்கும் இருக்குது. ஒவ்வொரு கோர்ஸ் டிசைன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, அந்த கோர்ஸோட ஃபீ, அந்த கோர்ஸோட மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு அவைலபிள், உங்கள் முன்னாடி அது எல்லாமே இருக்குது. சி, ஒன்ஸ் நீங்கள் அது வந்து ஒரு கஸ்டமர் இல்லை ஒரு பையர் அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப் கிடையாது. இட்ஸ் அ ஸ்டூடெண்ட் டீச்சர் ரிலேஷன்ஷிப் தான் இது. அதுதான் இதோட பேசிக் நேச்சர். ஓகே, ஸோ ஒரு ப்ராடக்ட் வாங்குற மாதிரி இல்லை, இது ஒரு கோர்ஸ் நம்ம விற்கிறது இல்லை. வி ஆர் கிரியேட்டிங் எ ரிலேஷன்ஷிப். அது வந்து நீடிக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும், 2-way ப்ராசஸாக இருக்கணும், கம்யூனிகேஷன் நடக்கணும். ஓகே, ஸோ உங்கள் இந்த ப்ராசஸ் 1 year ப்ராசஸ் வந்து ஒரு ஃப்ரூட்ஃபுல்லான ஒரு ரிசல்ட் ஓரியன்டாக மாறணும்னா டெஃபினட்டாக ஐம் வெல்கம் யூ ஆல் டு தி சைலம் ஃபேமிலி. ஓகே, கிளியர்? ரைட். அண்ட் இதெல்லாம் வந்து இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எப்படி நம்ம கோர்ஸில் ஜாயின் பண்ணுறது எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம வீடியோவில் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் எல்லாம் இருக்கும், அதுக்குள்ளே போனால் உங்களுக்கு அந்த சீக்வன்ஸ், நீங்கள் ஜஸ்ட் அந்த லிங்கில் உள்ளே போனால் போதும். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் அது பண்ணால் போதும். யூ கேன் டூ தேட். அது வந்து இண்டிவிஜுவலியே பண்ண முடியும். ஓகே, உங்கள் ஒரு ரெஜிஸ்டர்ட் ஃபோன் நம்பர் வேணும், அதில் தான் ஓடிபி எல்லாம் வரும், அதை வச்சு வந்து உங்களுக்கு வந்து கோர்ஸ் வாங்க முடியும். நம்ம தளபதி 2025 தளபதி நீட் தான் வாங்க முடியும். இங்கே வந்து இதோட ஃபிகர் வந்து 15,300 and something வருது, கோர்ஸ் ஃபீ வருது. ஓகே, இட்ஸ் வெரி அஃபோர்டபுள். மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹை ப்ரைஸே கிடையாது, வெரி அஃபோர்டபுள் ப்ரைஸ். இது வந்து கோர்ஸ் மட்டும் இல்லை, இதில் வந்து நம்ம டெஸ்ட் சீரிஸ் எல்லாம் வருது, டெஸ்ட் சீரிஸ் வருது, GIBs வருது. ஓகே, ஸோ நிறைய விஷயங்கள் இது கூட ஆட் ஆன வந்து உங்களுக்கு ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100% ஸ்காலர்ஷிப் மாதிரி தராங்க இந்த 15,000க்குள்ளேயே. ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஸோ நீங்கள் அந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த லிங்கில் போய் ஜாயின் பண்ண முடியும். ஓகே, ஸோ நம்ம கோர்ஸ் எப்போ ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லணும்னா, நம்ம ஆன்லைன் பேட்ச் ஃபார் தலை வந்து நம்ம கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸோட பேட்ச். கிளாஸ் 11th ஸ்டூடெண்ட்ஸுக்கு நீட் ப்ரிப்பரேஷன் பண்ணணுன்னா கிளாஸ் 11th போர்டு ப்ளஸ் நீட் ப்ரிப்பரேஷன் அது ஒன்றா பண்ணுறது தான் நம்ம தலை பேட்ச். அது எப்போ ஆரம்பிக்குது? May 20th ஆரம்பிக்குது. அண்ட் whoever interested just call this number 8129000700 8129000700. ஓகே, அதே மாதிரி நம்ம வெற்றி வந்து பாருங்கள், இட்ஸ் அ ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம். வெற்றி இஸ் அ ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம். +2 முடிச்சு நெக்ஸ்ட் நீட் 2025 நீங்கள் எய்ம் பண்ணிட்டு இருக்கேன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் டு திஸ் கோர்ஸ். ஓகே, இது உங்களுக்காக டிசைன் பண்ண கோர்ஸ் தான் டெஃபினட்டாக. ஓகே, நெக்ஸ்ட் இயர் 2025 நீட் எக்ஸாமில் நீங்கள் நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும், உங்களுக்கு 700 கிட்ட மார்க் வாங்கணும், அதுக்கு நீங்கள் வில்லிங்காக இருக்கீங்கன்னா, டெடிக்கேட்டடாக படிக்கணும்னு
டிசைட் பண்ணியிருக்கீங்கன்னா யூ ஆர் வெல்கம் டு திஸ் கோர்ஸ். இது உங்களுக்காக டிசைன் பண்ண கோர்ஸ் தான். ஓகே, இந்த வெற்றி பேட்ச் வந்து நம்ம எப்போ ஆரம்பிக்குது? May 27th ஆரம்பிக்குது. பாருங்கள், சேம் நம்பர் தான், உங்களுக்கு அதில் காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ அதே மாதிரி மாரா வந்து நீட் 2025க்கு ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸோட ஆஃப்லைன் பேட்ச். ஆஃப்லைன் வந்து எங்கே நடக்குது? எஸ், நம்ம கோயம்புத்தூரில் தான் நடக்குது. கோயம்புத்தூரில் சைலத்தோட ஹைப்ரிட் கேம்பஸ் இருக்குது. எஸ், அந்த ஹைப்ரிட் கேம்பஸோட நீங்கள் போய் படிக்கலாம். அங்கே உங்களுக்கான ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, ஃபுட் அண்ட் அக்கமடேஷன், மெட்டீரியல்ஸ், டீச்சர்ஸ் வந்து டைரெக்டாக இன்டர் பண்ணுவாங்க. ஆன்லைனில் டீச் பண்ணுறவங்கள அவங்களும் அங்கே இருப்பாங்க. அதை தவிர ஆஃப்லைன் டீச்சர்ஸும் இருப்பாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஃபேஸ் டு ஃபேஸ் இன்ட்ராக்ஷன் எப்போவுமே கிடைக்கும். டவுட்டெல்லாம் ஃபேஸ் டு ஃபேஸில் டவுட் கிளியர் பண்ணுறது ஒரு தனி சுகம், அது வேறு தானே. எஸ், ஸோ அதோட பெனிஃபிட்டும் அங்கே இருக்குது. ஸோ உங்களுக்கு அந்த மாதிரி ஆஃப்லைனில் ஹாஸ்டலில் இருந்து படிக்கணுன்னா எஸ், டெஃபினெட்லி திஸ் கோர்ஸ் இஸ் ஃபார் யூ கைஸ். மாரா பேட்ச் அண்ட் எப்போ ஆரம்பிக்குது? இதுவும் May 27th தான். ஸோ ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் அது ஆன்லைனாக இருந்தாலும் சரி, ஆஃப்லைனாக இருந்தாலும் சரி, May 27th ஆரம்பிக்குது. மறந்துடாதீங்க, கோயம்புத்தூரில். ஓகே, கோயம்புத்தூர் ராம்நகரில். உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் இந்த நம்பரில் கால் பண்ணால் கிடைக்கும். கிளியரா? ஸோ இனிமேல் யாரெல்லாம் வந்து நம்ம சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம் ஃபாலோ பண்ணலையோ அவங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். நம்ம இன்ஸ்டாகிராம், டெலகிராம், வாட்ஸ்அப் கம்யூனிட்டி, டெலகிராம் கம்யூனிட்டி, இன்ஸ்டாகிராம் பேஜ் எல்லாமே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே, அண்ட் யாரெல்லாம் வந்து இந்த வீடியோக்கு இன்னும் லைக் தட்டலையோ ப்ளீஸ் தட்டிட்டு போங்க. ஓகே, ரெடி? தட்ஸ் இட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இன்னொரு செஷனில் நாம் வந்து பார்க்கலாம். அது வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஒரு நல்லொரு நாள் நான் விஷ் பண்ணுறேன். ஓகேவா? ஹாப்பி லேர்னிங். சைல உங்கள் கூடவே இருப்பாங்க. ரெடியா? டாட்டா, பாய்.